பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கொடுத்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குற உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பாவுடைய மகிமை பார்க்க போறீங்க. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை எப்படியாவது சொல்கிறது. யோவேல் இந்த புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். என் மகளே, என் மகனே, பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கு, நீங்க ஏதோ ஒரு காரியத்துல பயந்து கொண்டிருக்கீங்களா? என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு, என்னுடைய பிரச்சனை இப்படியா இருக்குது, என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, இந்த வியாதினால ஒவ்வொரு நாளும் நீங்க பயந்து கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க ஒருவேளை உங்க எதிர்கால வாழ்க்கையை குறித்து பயந்து கொண்டிருக்கீங்களா? என் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் நடக்கவில்லையே, எனக்கு குழந்தை பாக்கி இல்லையே, எனக்கு பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான பிசாசானவன் இன்னைக்கு அநேகருக்குள்ள பயத்தை கொண்டு வந்து ஜனங்களை முடக்கி வைத்திருக்கா. ஆனா ஏசப்பா சொல்றாரு, என் மகனே, நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. நீங்க மகிழத்தக்கதாக ஏசப்பா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு வாலிப தங்கச்சி, அந்த மகளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த வாலிப நாட்கள் வரைக்கும் எத்தனையோ காரியத்துல போராட்டம், பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் அந்த மகள் பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தா. அந்த மகள் நினைச்ச, என் வாழ்க்கையில எனக்கு நல்லதே நடக்காது, என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு என்று. ஆனா ஏசப்பாவை நம்பி வந்தாங்க, ஏசப்பாவை தேடி வந்தாங்க, ஏசப்பாவை நோக்கி செபிச்சாங்க. அந்த மகளுடைய வாழ்க்கை இருந்த எல்லா சூழ்நிலை கர்த்தர் மாற்றினார். அந்த மகளுக்கு ஒரு ஏற்ற துணை கொடுத்து ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த மகள் நினைச்ச, என் வாழ்க்கையில அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, என்னுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை மாறாது, இந்த கஷ்டம் தீராது பயந்து கொண்டிருந்த சூழ்நிலை கர்த்தர் அந்த மகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து அந்த மகள் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அதே தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க எதை குறித்து பயப்படாதீங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை கண்டு, உங்களுக்கு இருக்கிற போராட்டங்களை கண்டு பயப்படாதீங்க. ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன். நீங்க மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக, நீங்க நினைக்காத ஆசீர்வாதங்கள், நினைக்காத நன்மைகளை உங்களை தேடி வர கர்த்தர் செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். ஏசப்பா நாமத்தை நீங்க மையப்படுத்த போறீங்களே, விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோட ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த வேலை கூட என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்துல பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ, ஒருவேளை வியாதி நிமித்தம் பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ, கடன் பிரச்சனை நிமித்தம் பயந்து கொண்டு இருக்காங்களோ, குடும்ப சூழல் நிமித்தம் பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ, பிள்ளைகளை குறித்து எந்த காரியம் இருந்தாலப்பா, நீங்க சொன்னீர பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஏசப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்கிற தேவன், மனுஷனால கூடாத தேவனால் எல்லாம் கூட. ஏசப்பா உம்மை விசுவாசித்து நோக்கி ஜெபிக்கிற என் ஜனங்களுடைய வாழ்க்கையிலப்பா மகிழ்ந்து களி கூறத்தக்கதா ஒவ்வொரு வாழ்க்கையிலப்பா நீ என் அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி. வார்த்தை அனுப்பி ஒவ்வொருத்தருக்கு அப்பா விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.